ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ட்ரம்ப் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அவர் வேலையை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து யூஎஸ் டெரிட்டரின்னு அறிவிக்க போறாராம் வெரி சூன். எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அல் ஜசீரா, தி சண்டே, கார்டியன், தி ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எல்லாத்துலயுமே போயிட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கன் பீப்புள் வந்து பெட்ரோல் விலை அதிகரிக்கிறத நீங்க வந்து பொறுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து பல விதத்துல பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இவருடைய இன்ஃபிளேஷன் காரணமாக, இவருடைய திருவிளையாடல் காரணமானு சொல்லலாம். கரெக்ட். இவர் வந்து திசை திருப்புறதுக்காண்டி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாருன்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. அதாவது திசை திருப்புறதா கண்டா ஏற்கனவே அங்க நின்றுட்டு இருக்க வார்ஷிப்ல நிறைய மிலிட்டரி பிளான்லாம் கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேல இருக்கிறோம், நாங்கெல்லாம் திரும்பணும் சொல்லி போராட்டம் பண்றதாங்க. 6 பேர் கடல்ல குதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மீட்டு இருக்காங்க. இந்த இது வேற ஒரு ஷிப்பை கொண்டு வந்துட்டு இந்த ஷிப்பை கொண்டு போறாங்க. வாஷிங்டன் ஷிப்பையும் அப்புறம் வந்து இன்னொரு ஷிப், 2 ஷிப்பும் மாறிக்கிறது. இப்போ இந்த எல்லாம் திசை திருப்பத்துக்காண்டி இவர் பண்றான்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. இந்த சமயத்துல ஈரான் என்ன சொல்லுதுன்னா, கான்ட் பி சீஸ்ட் பை எ ட்வீட். நீ ட்வீட் போடுறதுனால மட்டும் எங்களுடைய கண்ட்ரியுடைய அந்த பார்ட்டை நீங்க பிடிச்சிட முடியாதுங்கிறது சொல்றாப்புல. அதாவது ட்ரம்ப் வந்து 6 நாட்கள் அந்த போரெல்லாம் முடிச்சிருவேன், எனக்கு 2-3 நாள் போதும், 6 நாள் போதும், 1 வாரம் போதும் அப்படி சொன்னவர். 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட போயிட்டே இருக்கு போர், அப்படியே இருக்கு. அவருடைய கால்வாஸ் மிசைல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, டிரான்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. எக்கச்சக்கமான பில்லியன்ஸ் லாஸ். அதான் சொன்ன அனலிஸ்ட் சொல்றாங்க, இஸ்ரேல் கொண்டு வந்து யூஎஸ் கொண்டு வந்து விட்டுட்டு அவரு வேலைக்கு போயிட்டா இப்ப யூஎஸ் மாட்டிட்டு முடிக்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஒருவேளை ஸ்ட்ரெயிட் ஹார்மஸை பிடிச்சாண்டா மற்ற நாடுகள் சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே ரஷ்யா, சைனா அதுல பல விதத்துல இது பிசினஸ் இருக்கு. அப்ப வந்து ரஷ்யா வந்து மற்ற நாடுகளை பிடிப்பாங்க. யூரோப்பியன் நாடு சின்ன சின்ன தீவுகள் இருக்கு, சைனா சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. இப்ப ஏற்கனவே தைவான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஜப்பான் கூட எல்லாம் அவங்கவுங்க பிடிச்சுக்குவாங்க. நீ மட்டும் பிடிச்சா ஏன், நான் பிடிச்சா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பல குழப்பங்கள் உண்டாகும். சரி, இது இப்படி இருக்க ரஷ்யா வந்து உக்ரைன்ல மிலிட்டரி, ரயில்வே, அப்புறம் வந்து போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் அடிச்சிருக்கிறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு, அல் ஜசீரா இதுல வந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யா வந்து Su-35 வந்து டவுன் பண்ணிருக்கு. இது மிக்ல வந்திருக்கு. இது இல்லாம இன்சைட் ரஷ்யால சீக்ரெட் பிளான் டெஸ்ட்ராய் நேட்டோ அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஃப்ரம் விதின் என்டிடிவ்ல வந்திருக்கு. அவங்களுக்குள்ளேயே குழப்பம் உண்டாகி அழிக்கிறதுக்கான சூழ்ச்சிகள் நடக்கிறதாக சொல்லப்படுது. இது இல்லாம யுஎஸ் வந்து இந்தியா வந்து 40 இதுகள்ல இந்தியாவே நேம் பண்ணுது. என்ன சொல்றது, கிரீட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுது. அதாவது சைனா கூட சேர்ந்து கூட்டு சதிமாங்களா அந்த மாதிரி ஒரு இது பண்றப்ப இது என்டிடிவில வந்திருக்கு. சரியா? சரி, நம்ம வரக்கூடிய வாரத்துல என்ன நடக்க போகுது, ஈவெண்ட்ஸ் என்ன, எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, ஏடிஆர் என்ன சொல்லுது, திங்கட்கிழமை என்ன பண்ண போகுது, அப்புறம் வந்து இன்னைக்கு பிஎம் மோடி ஸ்பீச்ல வந்து யூத் 50 டைம்ஸ்க்கு மேல சொன்னதாக ஸ்பீச்ல சொல்றாங்க. மற்றபடி மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு இது இல்லை. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது, ஆப்ஷன் செயின், அப்புறம் லைவ் லாஸ்டா என்னன்றத பார்ப்போம். ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை 18th டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி டே, 19th வந்து யூகே யூரோப்பியனுடைய இன்ஃபிளேஷன் டாட்டா வரண்டிருக்கு, அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ் வரண்டிருக்கு, அப்புறம் யூஎஸ் உடைய FOMC மீட்டிங் இருக்கு. இது முக்கியமான மீட்டிங்கா இருக்கும், மார்க்கெட் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி 20ஆம் தேதி தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் வர வேண்டியிருக்கு, பிலோபோடியா ஃபெட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் 21ஆம் தேதி ஃப்ரைடே இந்தியாவுடைய S&P குளோபல் சர்வீசஸ் PMI, S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் PMI டாட்டா வர வேண்டியிருக்கு. யூஎஸ் உடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, S&P குளோபல் சர்வீசஸ் PMI டாட்டா வர வேண்டியிருக்கு. இது எல்லாமே ஏடிஆர் செக் பண்ணும்போது ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் 2.5% டவுனா இருக்கு, விப்ரோ 1% டவுனா இருக்கு, HDFC 1% அப்ல இருக்கு, ஐசிசி பேங்க் 3% அப்ல இருக்கு, ரிலையன்ஸ் 3% அப்ல இருக்கு. சோ அப் அண்ட் டவுன் அந்த மிக்ஸ்டா தான் இருக்கு. எப்படி மார்க்கெட் வந்து ரேஞ்சில போயிட்டே இருக்குதோ அதே மாதிரி ஏடிஆர் மிக்ஸ்னு சொல்லுது. கிஃப்ட் நிஃப்டி பாருங்க, கிஃப்ட் நிஃப்டி ஒரு வெறும் 10 பாயிண்ட் மட்டும் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மற்றபடி வேற வந்து டிஃபரெண்டே இல்லை. கிஃப்ட் நிஃப்டி தான் சொல்லுது. அதே மாதிரி கோல்டு இன்னைக்கு 14,040 அதே இடத்துல தான் நிக்குது. 14,500 உடைக்க முடியாம 5-6 நாளா அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கு. அதே மாதிரி ஆயில் வந்து 82ங்கிற இடத்துல நின்றுட்டே இருக்கு 5 டேஸா. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்ல தான் ஓடிட்டு இருக்கு. எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் வெயிட் அண்ட் வாட்ச்ல தான் போயிட்டு இருக்கு. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை இந்த பக்கம் 20.54,
இது 23.22. PCR ரேஷியோ 0.88. பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் இல்ல, ஸ்லைட்லி நெகட்டிவா இருக்கு. FIDA ஆக்டிவிட்டி பல தடவை சொன்னதுதான். அவங்க வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்காங்க. வெள்ளிக்கிழமை 508 கோடி மட்டும் வாங்கி இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க எதுவும் பண்ணல. அதுக்கு முன்னாடி 510 கோடி வித்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி 1000 கோடி வித்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி 258 கோடி வாங்கியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 1924 கோடி வாங்கியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 480 கோடி வாங்கியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 17 கோடி வித்திருக்காங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். வெறும் அவங்க சின்ன அமௌண்ட் வாங்கணும் விற்கணும், அதாவது பெரிய அமௌண்ட் வாங்க விற்கணும் நடக்கும். அதோடைய கூட்டு கழிச்சு பார்த்தா இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ரொம்ப வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, லைவ்ல ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு கடைசி டெக்னிக்கலா நம்ம பார்ப்போம். ட்ரம்ப் ஏதாவது சொல்றாரா? என்ன மணி கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது. காசாஸ் வல்னரபிள் எல்டரி பீப்புள் லிவிங் வித்வுட் ஸ்பெஷலைட் சப்போர்ட். அதாவது வயசானவர்கள்லாம் ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டி கிடைக்காம இது பண்றதா சொல்றாங்க. காசால யுஏஇ கண்டம் பண்ணிருக்கு. அட்னாக் வெஸ்ல வந்து ஸ்டேட் ஹவுஸ்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. ஈரான் தான் அட்டன் பண்ணிருக்கு, வேற பண்ணோம் இல்லாட்டி அமெரிக்கா அட்டன் பண்ணிருக்கு. 2 பேர்ல யாராவது என்ன யார் அட்டன் பண்ண தெரியல. யுஏஇடைய வெஸ்ல அட்டாக் நடந்திருக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல. அட்னாக்ங்கிறது பெரிய கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் இஸ்ரேல் ஆக்டிவிட்டிஸ் ரீகவுண்ட் செட்டிலர் ஓப்பனிங் ஃபயர் ஆக்குபைட் வெஸ்ட் பேங்க். செட்டிலர் வந்து இந்த வெஸ்ட் பேங்க்ல இது பண்ணிருக்காங்க. அடுத்தது ரெசிடென்ட் in Israel beside Kusra home says food and water running low. அங்க குஸ்ரால ஃபுட் வாட்டர் ரொம்ப கம்மியா இருக்கிறதா சொல்லப்படுது. இது வெஸ்ட் பேங்க், அதாவது ஆக்குபைடு இஸ்ரேல் அந்த ஒரு பகுதி, அதாவது பாலஸ்தீனுடைய ஒரு பகுதி வெஸ்ட் பேங்க். பாலஸ்தீன் ஒரு பகுதி வெஸ்ட் பேங்க்ல தண்ணியும் குறைஞ்சிட்டே வந்து ஃபுட்டும் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இஸ்ரேல் ட்ரோன் அட்டாக் இன்ஜூஸ் 3 people in Gaza. காசால 3 பேர் காயப்பட்டிருக்காங்க. அது தொடர்ந்துட்டே இருக்கு. அதாவது போர் நிறுத்தம் பண்ணியாச்சு, சமாதானம் பிரேக் பண்ணியாச்சு, இவங்க வித்ட்ரா பண்ணியாச்சு. இருந்த போதிலும் மனித இழப்புகளும் மனித சாவுகளும் அங்க போயிட்டே தான் இருக்குது. அது கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்கு யுனைடெட் நேஷன். இது ஒரு பகுதி. லெபனான்ல தாக்குதல் நடந்தது. காசா வாட்டா இன்செக்யூரிட்டி வர்சனிங் த செட்டிலர் அட்டாக்ஸ் அண்ட் ஆக்குபைட் வெஸ்ட் பேங்க். சரி, ஓகே, இது வெஸ்ட் பேங்க் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உள்ள பிரச்சனை. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்றோம். இதான் பெருசா பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து வீக்லி கேண்டில் ஓபன் 24,581, ஹை 24,620, லோ 24,265, க்ளோஸ் 24,366. ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இருந்த போதிலும் இந்த ஒரு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட பொறுத்தவரை பாருங்க, ஆகஸ்ட பொறுத்தவரை மார்க்கெட் வந்து மேல் சைடு தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த இடத்தை உடைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சுவரா இருக்கு. இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சுவரா இருக்கு. எந்த இடம்? 25,000 இடம் நம்ம வச்சுக்கலாம். 24,500 to 25,000 ஸ்ட்ராங்கான இதுக்கு இதா இருக்கு. அது உடைச்சிட்டா லைஃப் டைம் ஹை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ராங் இது எப்போ உடைக்கும், ஏன் உடைக்கும், எப்போ உடைக்கணும் அப்படின்னா பார்த்தா பல தடவை சொல்லப்பட்டதுதான், திரும்ப திரும்ப சொல்றதுதான். FIDIs வந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எடுக்கவும் மாட்டாங்க, கீழே விழ மாட்டுது, போடவும் மாட்டாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம மாமா ட்ரம்ப் என்ன பண்றாருன்னே தெரியல. வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருக்காரு ட்வீட்ல. திடீர்னு குட் பீப்புள் ஈரான் பாரு, திடீர்னு வந்து ஈரானை பிடிக்க போறோம் பாரு, ஈரானை ஒரு பொசிக்கு தள்ள போறோம் பாரு, இப்படி மாறி 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 பேசியே ஒரு உலக பொருளாதாரத்தை ஒரு மோசமான சூழ்நிலை கொண்டு வந்துட்டார். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க விலைவாசி உயர்வு, ஆயுள் உயர்வு எல்லாமே பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரியா? இதுக்கெல்லாம் முடிவு வரும், காலம் பதில் சொல்லும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.